Exercise 1.3 problem 3. இந்த ப்ராப்ளத்தில் ஒரு மனிதனுக்கு மந்த்லி சேலரியாக சர்டன் அமௌண்ட்டும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டும் கொடுத்து ஒரு வேலையில் அப்பாயிண்ட் பண்ணப்படுகிறார். 3 வருடங்கள் கழித்து அவருடைய ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி ரூபாய் 19,800. 9 வருடங்கள் கழித்து அவருடைய ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி 23,400 ரூபாயாக இருந்தால் அவருடைய தொடக்க சேலரியும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் கண்டுபிடிக்க வேண்டும். சொல்யூஷன்: முதல் வருடத்தில் முதல் மாத இறுதியில் அவருடைய சம்பளம், அவருடைய மாத சம்பளம் எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம். அவருடைய ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை டி என எடுத்துக்கொள்வோம். 2வது வருட தொடக்கத்தில் அவருக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு மந்த்லி சேலரி கூட டி கூடுதலாக கிடைக்கிறது. எனவே salary at the beginning of second year equal to x plus d. இதே மாதிரி 2வது வருடம் முடிந்த பிறகு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் திரும்பவும் டி கிடைக்குது. ஆகவே salary at the beginning of third year equal to x plus 2d. Salary at the beginning of 4th year equal to x plus 3d. கொடுத்திருப்பது salary after 3 years equal to 3 வருடங்கள் தாண்டின பிறகு அவருடைய சேலரி, மந்த்லி சேலரி ரூபாய் 19,800. Salary after 3 years means salary at the beginning of 4th year. Therefore, x plus 3d equal to 19,800. Call it as equation 1. திரும்பவும் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது salary after 9 years equal to 23,400. So salary after 9 years சொல்றது salary at the beginning of 10th year equal to rupees 23,400. Salary at the beginning of 10 years is x plus 10 minus 1 into d equal to 23,400. X plus 10 minus 1 is 9 into d equal to 23,400. Call it as equation 2. Solving equations 1 and 2 by matrix inversion method. ஃபர்ஸ்ட்ல equations 1 and 2 மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுவோம். ஃபர்ஸ்ட்ல கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். equation 1ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கும் டிக்கும் கோஎஃபிஷியன்ஸை இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோயாக எழுதுவோம். 1 3. equation 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸு டியோட கோஎஃபிஷியன்ஸை இந்த மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோயாக எழுதுகிறேன். 1 9 இன்ட்டு காலம் மேட்ரிக்ஸ் எக்ஸ் டி ஈக்குவல் டு காலம் மேட்ரிக்ஸ் equation 1 2ஓட ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ் 19,800 23,400. A into x equal to B, where A equal to
the quotient matrix capital X equal to column matrix XD, capital B equal to the column matrix 19,800, 23,400. The matrix equation of the solution X equal to A inverse into B. Matrix A இருந்து ஃபர்ஸ்ட்ல A inverse கண்டுபிடிப்போம். A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல matrix A ஓட determinant value கண்டுபிடிக்கணும். Determinant A equal to determinant of the matrix A. Determinant A equal to 1 into 9, 9 minus 3 into 1, 3 equal to 9 minus 3 is 6. So determinant A equal to 6. அடுத்த A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். A inverse equal to 1 by determinant A into adjoint of A equal to 1 by determinant A ஓட வேல்யூ போடுறேன். Determinant A equal to 6. So 1 by 6 into adjoint of A. Matrix A இருந்து adjoint of A கண்டுபிடிப்போம். Adjoint of A ன்னு சொல்றது matrix A ஓட cofactor matrixக்கு transpose. So firstல matrix A இருந்து cofactor matrix கண்டுபிடிப்போம். Cofactor matrix of A கண்டுபிடிக்கிறதுக்கு matrix A ல உள்ள first diagonal element interchange பண்ணி எழுதுறேன். 1 interchange பண்ணி எழுதுறேன் 1. அடுத்தது 9 interchange பண்ணி எழுதுறேன் 9. செகண்ட் diagonal element interchange பண்ணி opposite sign ஓட எழுதணும். 3 -3 ன்னு எழுதுறேன். 1 interchange பண்ணி -1 ன்னு எழுதுறேன். ஸோ இங்கே வந்து மேட்ரிக்ஸ் ஏவோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு மேலே உள்ள மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ரோயை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறேன் 9 -1. செகண்ட் ரோயை செகண்ட் காலமாக எழுதுகிறேன் -3 1. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. கேபிட்டல் எக்ஸுக்கு காலம் மேட்ரிக்ஸ் எக்ஸ் டின்னு எழுதலாம் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன்ட்டு மேட்ரிக்ஸ் பியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். காலம் மேட்ரிக்ஸ் எக்ஸ் டி ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 இன்ட்டு 19,800. ஸோ 1,78,200 ப்ளஸ் -3 இன்ட்டு 23,400 மைனஸ் 70,200 plus of minus 70,200 is minus 70,200. அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -1 இன்ட்டு 19,800 minus 19,800 plus 1 இன்ட்டு 23,400 23,400 equal to 1/6 இன்ட்டு சிம்பிளை பண்ணோம். 1,78,200 minus 70,200 is 1,08,000 minus 19,800 plus 23,400 is 3,600. Column matrix X D equal to the matrix 1/6 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 1/6 into 1,08,000 is 18,000. 1/6 into 3,600 is 600. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணுறேன். X equal to 18,000, D equal to 600. Therefore, first month salary of the man equal to 18,000. Annual increment equal to 600.